ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கர்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் இருக்கும். நான் இப்போது பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் இந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இந்த சுடு தண்ணியிலேயே ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊறட்டும். இந்த மீல் மேக்கர் ஊறத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கரை 10 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நார்மல் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்கேன். கையில் எடுத்து நம்ம சூடு இல்லாமல் பிழையிறதுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கைகளால் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்திருந்த எல்லா மீல் மேக்கரையும் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 6லிருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை தோலோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். மிக்சியில் முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சதுக்கப்புறமா மீல் மேக்கரை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம ட்ரையாக பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வடை தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கார வடை, அதாவது கடலை பருப்பை வச்சு வடை செய்யறதுக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போது மீதி இருக்கிற மீல் மேக்கரையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லா மீல் மேக்கரையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கரோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடலை மாவை சேர்க்கும் போது நல்லா ஒரு பைண்டிங் கிடைக்கும். அப்போது வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போடும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருண்டை பண்ணி நம்ம வடை மாதிரி தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா கடலை மாவு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா 50 கிராம் கடலை மாவு சேர்த்ததே எனக்கு கரெக்டாக இருக்குது. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை எண்ணெயில் போட்டுக்கலாம். தீ ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வரும். நம்ம கடலை மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வெந்து வந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். மேலேயும் கரெக்டான கலருக்கு மாறி வரும். நம்ம தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது மேலே சீக்கிரம் பொன்னிறமாக கலர் மாறிடும். ஆனால் வடை பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது. அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நம்ம திருப்பி கொடுத்துக்கும் போது 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயே நல்லா கலர் வந்துருச்சு. வடையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற மாவை நம்ம எண்ணெயில் போட்டு வடை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு சூப்பராக மீல் மேக்கரை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். வடை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பருப்பெல்லாம் ஊற வச்சு செய்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி மீல் மேக்கரை வச்சு நீங்கள் வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் மீல் மேக்கரை வச்சு வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.